இன்றைக்கு நாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். இவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முகவரி சரியாக இருக்கு, அவ்வை சண்முகம் சாலை, ராயப்பேட்டை, சென்னை. தொலைபேசி எண் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், புரட்சி தலைவி ஜெயலலிதா. எடப்பாடி கே பழனிசாமி கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர். இந்த இடத்துல தமிழ்நாடு என்பது ஒரே சொல் சேர்ந்து வரணும். தலைமை கழக செய்தி வெளியீடு, தலைமை கழக அறிவிப்பு, தேதி எல்லாம் போட்டிருக்காங்க. கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். ஏன் இது பிரித்து எழுதுகிறாங்க? தமிழ்நாடு என்பது ஒரே சொல் சேர்ந்து தான் வரணும். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி. இதை தமிழ்லேயே எழுதலாம். அது என்னைய அந்த முதல் எழுத்து அப்படின்றத பார்த்து இப்படி நடுவில் தனியாக ஒரு ஆங்கில எழுத்து இடுவது என்பது ஒரு தமிழ் நடைக்கு, தமிழ் மொழிக்கு ஏற்ற ஒரு நடை இல்லை. முக்கிய அறிவிப்பு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரை விமர்சித்த ஆண்டிமுத்து ராசாவுக்கு கடும் கண்டனம். இங்கே ராசாவுக்கு கடும் கண்டனம். இங்கே ஒற்றுமிகு இக்கு போடணும். ராசாவுக்கு கடும் கண்டனம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் கழகத்தின் சார்பில் எனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். 9/2/2004 வெள்ளிக்கிழமை. இது சேர்த்து எழுதலாம், வெள்ளிக்கிழமை அப்படின்றத பிரித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நுணலும் தன் வாயால் கெடும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையிலும், வாய்க்கொழுப்பு சீலையில் வடிகிறது என்பது போலவும், தான் வகித்த மந்திரி பதவிக்கும் தற்போது வகிக்கும் எம்பி பதவிக்கும், இதை எம்பி பதவி அப்படின்றத பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்ன சொல்லலாம். அது நடுவில் எம்பி அப்படின்னு ஆங்கில எழுத்துக்கள் போடுவது தேவையற்றது. எம்பி பதவிக்கும் தகுதியற்ற, தரமற்ற, தற்கூரி புத்தி கொண்ட ஆண்டிமுத்து ராசா என்ற நாளாந்தர பேர் வழி தமிழக மக்களின் இதய தெய்வம், கழகத்தின் காவல் தெய்வம், பாரத் ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி குக்கல் குரலில் குறைத்திருக்கிறது. இந்த பற்றி குக்கல் அப்படின்னா இங்கே ஒற்றுமிகுங்க. குக்கல் குரலில் குறைத்திருக்கிறது. அது என்ன குக்கல் குரல்னு எனக்கு ஒன்றும் புரியல. கழுதைக்கு தெரியுமா? இங்கே ஒற்றுமிகும். கழுதைக்கு தெரியுமா இத்து போடணும். கற்பூர வாசனை என்று கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள். தெய்வப்பிறவி புரட்சி தலைவரை பற்றி இந்த 2G, அதை 2Gன்னு எல்லான்னு சொல்கிறாங்க ஆங்கில எழுத்தின்படி. ஆனால் அதை 2Gன்னு தான் நம்ம படிக்கணும். இந்த 2G புகழ் பிறவி, 2G புகழ் பிறவி அப்படின்னு போட்டால் புகழ்பிறவி அப்படி தான். அந்த 2G புகழ் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட, அப்புறம் பிறவின்னு வந்தாக்க புகழ் பிறவி அப்படின்னு 2 ஒரு இது இருக்குங்க. இப்படி எழுதினால் இந்த இடத்துல ஒற்றுமிகும். புகழ் பிறவி. உணராததில் ஆச்சரியம் இல்லை. இன்றைக்கு பதவி சுகம். இன்றைக்கு பதவி இங்கே ஒரு இப்பு ஒற்றுமிகும். இன்றைக்கு பதவி சுகம் அனுபவித்து கொண்டிருக்கும். அதை சேர்த்து எழுதணும். அனுபவித்து கொண்டிருக்கும் கட்சி 1967 அந்த ஈயில் போடணும், வெறும் ஈல் போடக்கூடாது. ஆட்சி பீடம் ஏறுவதற்கு புரட்சி தலைவர். இங்கேயும் ஒற்றுமிகும். புரட்சி தலைவர் செய்த தியாகம்தான் காரணம் என்பதை இவர் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், அன்றைக்கு இந்த ஜென்மம் 4 வயதில் அரைக்கால் சட்டை கூட இல்லாமல் அலைந்திருக்கும். இது முதல் பக்கம். இந்த நபர் தலைவராக ஏற்றுக்கொண்ட திரு கருணாநிதியும் அவரது குடும்பமும் கடன் தொல்லையால் தவித்த போது அவரது மருமகன், அவரது மருமகன், அதாவது அவருக்கு மருமகன் அல்லது அவருடைய மருமகன் என்பது போல் எழுத வேண்டும். அது என்பது அக்ரணிக்கு உரியது.
அதனால் இங்கே வந்து அவங்க உயர்திணையை குறிக்கும்போது அவரது அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்துல அவருக்கு, அவருடைய என்று எழுதணும். முரசொலி மாறன் பெயரில் தயாரிக்கப்பட்ட எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்தில் இலவசமாக நடித்து கொடுத்து அந்த குடும்பத்தையே, அந்த இக்கு போடணும், அந்த குடும்பத்தையே வாழ வைத்த தெய்வங்கள் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்பது இந்த அறிவிலிக்கு தெரிந்திருக்காது. இப்போ அறிவிலிக்கு தெரிந்திருக்காது. இந்த இடத்துல வந்து ஒற்றுமிகும். இந்த உண்மையை படத்தின் ஒன்றுத்தில் ஒரு கார்புள்ளி போட்டிருக்கணும், அல்லது ஒரு ஒற்று. இந்த உண்மையை படத்தின் அப்படின்றதுல இங்கும் ஒற்றுமிகும். படத்தின் 100வது நாள் விழாவில் திரு கருணாநிதியும், இந்த இடத்துல கருணாநிதி அப்படின்றத 2 சுழினா போட்டிருக்காங்க, 3 சுழினா வரணும். கருணாநிதியும் அவரது அன்பிற்கெரிய மாறனும், அவரது அப்படின்றத அவருடையன்னு எழுதலாம். அவர் அது என்பது இந்த இடத்துலையும் வந்து, அதாவது அவரது அன்பை தான் குறிக்குது அப்படின்னா இதை பரவாயில்லையாக விடலாம். அன்பிற்கினிய மாறனும் பேசியதாக அன்றைய முரசொலியில் வெளிவந்ததை இவர் படித்திருக்க மாட்டார். ஆண்டிமுத்து ராசா 1963ஆம் ஆண்டு 63 ஆம் அப்படின்னு இதில் ஆயும் போடணும், வெறும் போடக்கூடாது. 63ஆம் ஆண்டு பிறந்துள்ளதாக செய்திகள். இங்கேயும் ஒரு இச்சு ஒற்றுமிகும். பிறந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திமுக ஆட்சிக்கு வரும்போது அவரது வயது 4. இப்போ ஆண்டிமுத்து ராசாவை பற்றி இவங்க குறிப்பிடும்போது அவருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை, இவருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து சுட்டு நேரடியாக இவரை பற்றி பேசும்போது இங்கே, அப்போ அக்காலத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை பற்றி பேசும்போது அவரதுன்னு சொல்லலாம். அதனால் இவரது என்பது இங்கே சரியாக இருக்கும். எனவே புரட்சித் தலைவரின் அருமை பெருமைகளை அறிய வாய்ப்பில்லை. திமுக 1967லும் 67 ஈலுயும் 67லும்னு வராது, 7லும் வந்து தொடர்ந்து 1971லும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு புரட்சி தலைவர், இங்கேயும் அதே மாதிரி ஒற்றுமிகும். புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி சுற்றி சுழன்று, இந்த இடத்துல எப்படி சுற்றி அந்த ஒரு ஒற்றுமிகும். எப்படி சுற்றி சுழன்று பணியாற்றினார் என்பது இவருக்கு துளியளவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் என்னை வாழ வைத்த தெய்வம் எம்ஜிஆர் என்று சொன்னபோது ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள் என்று கேட்டு தெரிந்திருந்தால் இந்த ஆண்டிமுத்து ராஜா புத்தி பேதலித்து போய் உளறி இருக்க மாட்டார். இந்த 2G இதில் முதல்ல வந்து தமிழ் எழுத்தில் எழுதியிருந்தாங்க 2G அந்த எழுத்து, இப்போ இங்கே ஆங்கிலத்தில் நேரடியாகவே வந்து ஜீனே போட்டாங்க. இந்த 2G அலைக்கற்றையில் ஊழல் செய்து லட்சம் கோடிகளை சம்பாதித்து இப்போது கோடிகளை சம்பாதித்து ஒரு இச் வரும். அடுத்ததாக சம்பாதித்து ஒரு கார்புள்ளி போடணும், அப்படி இல்லைன்னா அங்கேயும் வந்து இச்சு போடணும். கோடிகளை சம்பாதித்து சிக்காமல் தப்பிவிட்டோம் என்ற இருமாப்பில், இந்த ரூ வராதுங்க, வல்லின ரூ போடணும். இருமாப்பில் யாரை பற்றி விமர்சிக்கிறோம் என்பதை கூட உணராமல் பிதற்றி இருக்கும் ஆண்டிமுத்து ராசா மீது 2 கோடிக்கும் மேற்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்களும் அவரை கடவுளாக பூஜிக்கும். இப்போ பூஜிக்கும் அப்படின்னு இங்கே பூசிக்கும் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். கடவுளாக பூஜிக்கும், இது வந்து ஒரு வடை எழுத்துன்றதுனால இந்த இடத்துல ஒற்று இல்லாமல் விடுவது ஒரு நடைமுறை இருக்குது. அதனால் கடவுளாக பூஜிக்கும் கோடானு கோடி தமிழக மக்களும் கடும் கோபம் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கும் புத்தி கொண்ட ஆண்டிமுத்து ராசாவுக்கு தக்க பாடம் புகட்டும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓயாது. யா காவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு
என்ற திருக்குறளை நினைவுபடுத்தி அவரை எச்சரிக்கிறேன். தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேள். இந்த இடத்துல ஒற்றுமுகங்க. மன்னிப்பு கேட்க மனமில்லாமல் திமிரோடு நடக்கும் ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 9/2/2024 வெள்ளிக்கிழமை சேர்த்தே எழுதலாம். வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் எனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இது 2ஆம் பக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை, நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை, இதில் மற்றும் என்பது தேவையற்றதுங்க. கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களை அப்படின்னு கோவை பக்கத்தில் எப்படி ஒரு கார்புள்ளி போட்டாங்களோ அது மாதிரி நீலகிரி பக்கத்துலேயும் ஒரு கார்புள்ளி போட்டு கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களை அப்படின்னு சொன்னாலே சரி, மற்றும் தேவையில்லை. திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக சட்டமன்ற, இங்கேயும் ஒற்றுமிகும், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அமைப்புகளின், இங்கேயும் ஒற்றுமிகும், கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின், எப்படி உச்சரிப்பீங்க நீங்கள்? கூட்டுறவு சங்கங்கள் தமிழ் சொல்லாக கொண்டால் அந்த இடத்துல ஒற்றுமிகும். கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி கே. பழனிசாமி. இது கே, இது தமிழில் எழுதணுங்க. மேலே இவர் கையெழுத்து எதுவும் எஸ்ன்ற மாதிரி இருக்குது. இதுவும் தமிழில் இருந்தால் நல்லது. கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு சேர்த்து எழுதணும். இப்போது இதுவரைக்கும் இதில் இருக்கக்கூடிய நம்ம பிழைகள் பார்த்தோம். இப்போ மொத்தம் இதில் எத்தனை பிழைகள் இருக்குது அப்படின்னு ஒரு முறை பார்த்துடலாம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, இங்கேயே இன்னொன்று இருக்குது, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அறிக்கையில் 37 இடங்களில் பிழைகள் இருக்கின்றன. இதனை சுட்டிக்காட்டுவது அடுத்து வரும் அறிக்கைகளில், செய்திக்குறிப்புகளில் இத்தகைய பிழைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே. அதனால் இதனை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்க.